ஆதியே துணை. சபை ஆரம்பமாகிறது. அடுத்ததாக போரூர் சபையிலிருந்து சாலை கண்மணியாக்க அவர்கள் செவிச்சுவை செவி உணவு என்ற தலைப்பிலே முத்திப்பதையாற்ற அழைக்கிறோம். முத்திபூர்ணம் யகமேயாகவே சதரிகம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிதிகமகா வம்சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. நம்ம ஷாலை சத்யானா சொன்னாங்க, அக்கா பசி ஆறி முடிச்சதான் முதல்ல நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எப்பவுமே எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நம்ம சிவகாமன் அண்ணா பேசிட்டு போவாங்க, அடுத்தது என்னை கூப்பிடுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சா எல்லாரையும் தூங்காம பார்த்துக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷாலை சிவகாமன் அண்ணா சொன்னாங்க, தெய்வம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணு உறக்கம் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அங்கே ஆச்சு, உறக்கம் இங்கே ஆகணுன்றத அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா உங்ககிட்ட எல்லாம், 2 பேர் கூடியிருந்தாவே அங்கே தெய்வம் இருப்பாங்களாமா. இங்கே ஒரு 250 பேர் கூடியிருக்கும். அப்போ அங்கே தெய்வம் நிஜமா நம்ம கூட இருக்காங்க. தூங்குனா சாமி கண்ணை குத்திடும். இனிமே உங்க பாடு சரிங்களா, உங்ககிட்டயே விட்டுட்டேன் நான். இங்க பார்த்தா நம்ம யாரு, நம்ம வில்லிவாக்கம் சபைங்கிறது பாடலுக்கு பேர் போன சபை. இப்படி முன்னாடி நான் எத்தனை தோத்திர பாடலன்னா ஷாலை அமுதா உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் எங்க பாடுறது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் முயற்சிக்கிறேன். இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, முன் எப்பவும் இல்லாதது, இனிமேல் எந்த காலத்திலும் இருக்கவும் முடியாதது, வல்ல வல்லப மீறியதார்த்தமுன் உள்ளதுள்ளதொன்று யாருக்கும் கிட்டாதது, உள்ளதுள்ளதொன்று யாருக்கும் கிட்டாதது, எல்லை மெய்வழி சாலை செய்வது. இந்த தோத்திரம் நம்ம சபையில பாடுறச்ச நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. இது பல பேருக்கு தெரியும், இங்க தெரியாத சில பேருக்காக. இனிமே நீங்க இந்த பாடலை பாடுறச்ச முன் எப்பவும் இல்லாதது, இனிமேல் எந்த காலத்திலும் இருக்கவும் முடியாதுன்னு சேர்த்து பாடுங்கப்பா அப்படின்னு தெய்வ உத்தரவு. அதை இந்த சபையில இங்க நான் உங்களை இத பதிப்பிச்சு இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நிகழ்ச்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சத்தியப்படி மூப்பர் மாமா காணுங்க, பாலசிங்கா அனந்தர் அண்ணா அவர்களுக்கும், இந்த உலகத்துல சாவு அப்படின்னு வார்த்தை சொன்னாவே கண்ணத்துல போட்டுக்கோங்கன்பாங்க. என்ன தப்பு வார்த்தைலாம் பேசுறீங்க அப்படின்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து மேடை போட்டு கூட்டத்தை கூட்டி நம்ம அண்ணா அவர்கள் சாவருக்கும் சாப்பழக்கமாமா நீங்க பழகுங்கன்னு வேற சொல்றாரு, சாப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அழகான ஒரு முத்தி பேரு ஆட்சி அமர்ந்திருக்கும் நம்முடைய அண்ணா அவர்களுக்கும், ஜனார்தன மந்தி அண்ணா அவர்களுக்கு, இந்த கும்மிடி பூண்டி சபையை ரொம்ப சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டிருக்கும் நம்மளோட ஷாலை சத்யா அண்ணா மற்றும் அவர்கள் குழுவினருக்கும். சரி, டைம் சொல்லிட்டீங்களாண்ணா, எவ்வளோ நேரம்ட்டு? இதெல்லாம் கணக்கில் கொடுக்கவே மாட்டேன், இதெல்லாம் நான் உங்களை பற்றி பேசுறது. அடுத்ததாக காலை முதல் நமக்கு செவி உணவு பரிமாறிய
நம்ம அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம சாலை ஜெகதீஷன் அண்ணா சொன்னாங்க, எனக்கு அந்த டாபிக் எனக்கு அனுப்பிச்சதுமே எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. ச்சே, ஜீவதேகன் நமக்கு வர மாட்டோம், நமக்கு பேசுறது நம்ம ஓட்டான்னு சொல்லி அதுக்கு தகுதி இல்லை, அவரே சொல்லிட்டாரு அண்ணாங்க தான் பேசணும், இருந்தாலும் ஒரு நப்பா ஆசை நம்ம வந்து அதை எல்லாம் தப்பா பேசுவோங்க, அப்ப அவங்க அம்மா அப்படிலாம் இல்லம்மான்னு ஒரு உண்மையை சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை தான் அப்படின்னு பொறாமப்பட்ட தலைப்பு வந்து அந்த ஜீவதேகம். இது நமக்கு வரல அப்படின்னு ஒரு நான் நினைச்ச தலைப்பு வந்து அனுகிரகம். பாவம் அந்த அண்ணாக்கு என்ன உட்பகையோ தெரியல, அனுகிரகம் அது எந்த கொடுத்தாருன்னு அந்த திருமுகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அனுகிரகம்னு ஒரு தலைப்பை கொடுத்துருந்தாங்க. இப்படி பல தலைப்பு. நான் எதை சொல்றது, நமக்கு காலையிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா செவி உணவு செவிச்சுவை தான். எனக்கு இந்த 20 நிமிஷம் கூட வேண்டாம், நான் இப்போ இறங்கிடலாம். நம்மளுக்கு செவிச்சுவை தான் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம காலையில இருந்து. அப்போ அந்த செவிச்சுவையை அழித்த இனிமே நம்ம எனக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வந்து அழிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மற்றும் இங்க கூடியிருக்கும் அனதாதி தேவர்கள் பிள்ளைகள், அது சந்ததியர்களாக இருந்தாலும் சரி, நன்மனத்தனாக சரி, அப்படி என்னதான் அந்த கல்யாண மண்டபத்தில் நடக்குது பார்க்க வந்த பொதுமக்கள் யாருக்கா இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த நல்லுள்ளங்களை அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இங்க இருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அது என்னன்னா உணவு கொடுக்கறது. நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துருப்போம், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு உணவு கொடுத்துருப்பாங்க. குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும், அது தனி டெக்னிக் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, குழஞ்ச சாதத்தை எடுக்கணும், சாம்பார் கலக்கக்கூடாது, மேலாப்புல எடுக்கணும். சரி, அந்த சாம்பார் போடுறதுனால பருப்பு வயிறு உபசம் ஆயிடக்கூடாதுன்னு ரசம் கொஞ்சம் சேர்க்கணும். அப்புறம் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு பிசையணும். பிசைஞ்சு எடுத்தது குழந்தை கொடுத்துட மாட்டாங்க, அதை எடுத்து தான் வாயில விட்டு பார்ப்பாங்க, உப்பு புளி காரம் உவர்ப்பு எல்லாம் இருக்கா. அப்படி தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும், அது பண்ணும் பாருங்க, அதாவது வாயை இருக்க மூடிட்டு விளையாட்டு காமிக்க அம்மாட்ட. அவங்களுக்கு நேரமே இருக்காது, விளையாட்டு காமிச்ச முகத்தை இப்படி அப்படிலாம் திருப்பும். இருந்தாலும் விடாப்புடியா அன்பா சொல்லுவாங்க, தப்பு தப்புன்னு முதுகுல ஒரு அடியை கொடுப்பாங்க, கொக்கை காமிப்பாங்க, குருவியை காமிப்பாங்க, நிலாவை காமிப்பாங்க, ரொம்ப முடியாட்டி பூஜாண்டி வரான் அப்படின்பாங்க பயமுறுத்தி. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க நமக்கு அப்படின்னு சொன்னா, ஆத்தால வந்தனுக்கு அமுதம் ஊட்டின்னு அவர் பாட்டையாரை பார்த்து பாடினாங்க, நம்ம அவரை பார்த்து பாடுறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 4 வேதத்தை நமக்கு இறக்கி வச்சுட்டாங்க. ஏதான ஒண்ணு மூலமா நீ இந்த மெயில வந்து ஒட்டிக்க மாட்டியா, அது பாடல்களா இருக்கட்டும், இல்ல பாக்கியமா இருக்கட்டும், மான்மிய பகுதி, அது அண்ணா சிவகவனர் அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தா அவர் சொன்னது. இப்ப நம்ம இங்கெல்லாம் இருக்கோம், எல்லாருமே வந்து அவர் என்ன பேசுறா கேட்டா எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்னு தெரியல, ஆனா அது என்னவோ இருந்துச்சு, அது உள்ளார என்னவோ இருந்துச்சு, அந்த சுவை இருந்துச்சு. அதுதான் அந்த செவிச்சுவை, அந்த ஜீவன் சுவை, அது வந்து உயிர் சுவை. அது தட்டுச்சா இல்லை, எல்லாருக்குமே தட்டுச்சு, எனக்கு தட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப வந்துட்டு தெய்வம் வந்து எதெல்லாம் உள்ள வந்து இவன் மாட்டிக்க மாட்டானா, சரி இதெல்லாம் முடியலையா, தெய்வ தேடு கூடகம்னு ஒரு நாடகம் வடிவா கொடுத்து இதுலதான் வந்து நீ ஒட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சுவையை வந்து நம்மளுக்கு இறக்கி வச்சாங்க. இப்போ இந்த செவிச்சுவை அப்படின்றச்சு நான் இப்ப சொன்ன மாதிரிதான் அண்ணா வந்து பேசினாங்க, நம்ம வியப்பா கேட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் ஒரு தாத்தா பையன் பேரன், இது எல்லாருக்கும் தெரியும், விவசாயத்துக்கு போயிட்டு அவன் ரொம்ப கோவமா வரான். 3 நாள் ஆச்சு நீ அங்க வந்து, நீ வயசானவன் எனக்கு புரியுது, ஆனா நீ வந்து ஒரு காவல்லாம் காக்கலாம் இல்ல, அங்க வந்துட்டு நீ என்ன எங்க போயிட்டு வர, நீ வரவே மாட்ட வயல் பக்கமே. இல்லப்பா, நம்ம கோவில்ல கதா காலட்சேபம் நடந்தது, அதுக்காக போனேன். என்ன க்ஷேபம்? கதா காலட்சேபமா? என்ன கேட்டா, என்ன சொன்னாங்க சொல்லுன்ட்டு. இல்லப்பா நல்லா சொல்றாங்கப்பா, 3 நாளா கேட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, ஏதோ பண்ணுதுப்பா அதை கேட்டா. என்ன சொன்னாங்க தாத்தா, சொல்லு தாத்தா அப்படின்னு. இல்லப்பா அது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்ன சொன்னாங்கன்னு புரியல, 3 நாளா போயிட்டு இன்னும் 2 நாள் வேற போனோங்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. சரி இந்த 2 நாள் போனோம், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ற, பக்கத்துல ஒரு அதே செம்மண் மூடிய ஒரு கூடை இருந்தது, மூங்கில் கூட தூக்கி கொடுத்தாரு. இதை நான் வந்து செங்கல் பண்ணணும், மண்ணு பிசையணும், இதை கொண்டு போயிட்டு அந்த தொட்டிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இவன் நேரா போறான், ஏன்னா அறிவு வந்து அந்த கோவம் கண்ணை மறைக்கும்ல, அப்ப அவனுக்கு புரியல. நேரா போய் இப்படி தண்ணி மட்டும் இப்படி கொஞ்சம் வர கொட்டிடுது, போறான் வரான், இப்படி ஒரு 5 நேரம் பண்ணிடுறதுக்குள்ள அப்புறம் தான் இவனுக்கு புரியுது, மூங்கில் குடியில எப்படி தண்ணி நிற்கும், இது என்ன பெருசு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன தாத்தா நீ பண்ற இது மாதிரி அப்படிங்கிறாரு. இல்லப்பா நான் அந்த மூங்கில் கூடையை கொடுத்தப்ப உனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. இல்ல செம்மண் எல்லாம் மூடி வந்து அழுக்கா இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, நல்லா பளிச்சுன்னு செம்மண் தருது. அதுதான்ப்பா நான் அங்க சொல்ல எனக்கு வந்து என்னென்ன இருந்தா, என் மனசுல என் அறிவுல திரை இருந்தது, இருட்டு இருந்தது, மாசு இருந்தது. ஆனா அங்க போய் அந்த கலாகாலட்சேபத்தை நான் கேட்டதுனால எனக்கு வந்து இதெல்லாம் இப்ப இல்லாம மனசு லேசா இருக்குப்பான்னு. அப்போ ஒரு கோவில்ல போய் ஒரு கதா காலட்சேபம் போயிட்டு அந்த பொய் உலகத்திலேயே அப்படி அவருக்கு மனசு லேசாகுதுன்னா, நம்ம இங்க வந்து கூடியிருக்க இந்த சபை என்ன சபை, தெய்வீக சபை இந்த சபை. அப்பதான் நான் பார்த்தேன், அவங்க திருமுகம் அனுப்பியிருந்தாங்க, இந்த சபை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருமுகத்தில் நான் படிச்சு பார்த்தேன். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேவழிச்சாலை ஆண்டவர்களின் பெருங்கருணையையும் பேரருளையும் பெருந்தயவும் வேண்டி
நடைபெறும் தெய்வீக சபை. சரி, இது நமக்கு தெரிஞ்சது, அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்தது ஒண்ணு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இதில் கலந்து கொண்டு ஆன்ம லாபம் பெற பணிவன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு. ஓஹோ, இங்க போனா நம்மளுக்கு வந்து ஆன்ம லாபம் கிடைக்குது. அப்போ ஆன்மாவுக்கு நம்ம எந்த வேலை பண்ணாலும் ஒரு லாபத்தை கருதி தான் பண்ணும், யாரும் நஷ்டத்துக்கு பாடுபட போடுறதில்ல. அப்போ அந்த லாபம் கருதி தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம் அண்ணா பேசுறச்ச சொன்னாங்க, நம்ம என்னைக்குன்னா எத்தனை நேரம் கொடுக்குறோம், அதாவது நம்ம என்னைக்கான யோசிச்சிருக்குமா எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம காலையில வந்தோம், பொங்கல் சாம்பார் சட்னி, கார சட்னி வேணுமாக்கான்னு ஒரு பாப்பா கேக்குது, கேசரி வடை எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ போனோம் கூட்டு பொரியல் அப்படின்னு ஒரு எல்லாம் பசியானோம். இப்ப இதுக்கு நடுவுல வேற ஒரு பிரஞ்சுன்னு ஒரு டேர்ம் வருது இப்ப எல்லாம். இது இடைவெளியில சாப்பிட்டா அது பிரஞ்சாமா, ஈவினிங்ல ஸ்நாக்ஸ், நைட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்குமே. அப்போ அந்த ஜீவனுக்கு என்ன கொடுக்குறோம்? நம்மளுக்கு 3 உணவு தெரியும் நமக்கு எல்லாம். ஒண்ணு வந்து தூள உணவுன்னு சொல்றாங்க, இன்னொரு வந்து என்ன உணவுன்னு சொல்றாங்கன்னா செவி உணவு, அதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு. இன்னொன்று வந்து அந்த சுவாசத்திற்கான உணவு, ஜீவாவி உண்ணுதற்கே சீர்மனம் மலப்படைத்தான். இப்ப நம்ம கேப்ஷனுக்குள்ள வந்துருவோம். அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நம்மளுக்கு இந்த செவி உணவு கொடுக்குறாங்க, நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நாமள எண்ணத்துல இருக்கோம், இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான். இது என்னப்பா தனியா ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க, காலையில இருந்து இதானே இங்க நடந்திருக்கு, செவி உணவு தானே கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு, அதுல செவி சுவை தானே அது அப்படின்னு சொன்னா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ ஒரு 4-4:30 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இது என்ன நேரம்? இது தவ நேரம். தவ நேரம் அண்ணா சொன்னாங்க நினைக்கிறேன். தவம்னா என்ன அப்படின்றதுக்கு அவர் சொன்னாரு, மூக்களவே மூச்சு ஓடிக்கொண்டிருந்தால் அதுவே தவம். நான் கூட நினைச்சேன், அண்ணா சொல்றாரு கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றாரு, செகண்ட் ஃப்ளோர்ன்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னு சொல்றாரு, ஆனா எப்படி போறதுன்னு சொல்லவே இல்லைன்னா டக்குன்னு அவர் கடைசியா முத்தாய்ப்பா முடிக்க சொன்னாங்க, தனிப்பெரும் கருணை எனும் லிஃப்ட்ல போனோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன யோசிச்சுன்னா, மூக்களவே ஓடிக்கொண்டிருப்பது தவம்னா அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மூக்களவே ஓட வைக்கணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஸ்டேர்கேஸ், படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க நம்ம தெய்வம். அது என்னன்னா, முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதியில் உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் காலில இருந்து? அப்ப இது தவ நேரம் தானே, நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கோமா? அப்ப இன்னொரு கேள்வி உடனே வருது, இப்போ செவிப்புலன்ல கேட்கறதெல்லாம் செவி உணவாயிடுமானா சத்தியமா இல்லை. எல்லாமே செவி உணவா. காலையில வரும், நாமதாவை பார்த்தேன், குமாரி அக்கா பார்த்தேன், தீபா அக்கா பார்த்தேன், அக்கா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், அது சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு அடுத்தது அக்கா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MTML இருக்குதுக்கா, நீங்க 2 பேரை பிடிச்சி கொடுத்தா 2 பேர் பிடிக்கலாம், அங்க ஒரு பிளாட் இருக்குக்கா, நீங்க வந்து அங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த வீடு, இதெல்லாம் எப்படி செவி உணவாகணும்? முடியாது இல்லையா? சபைக்கு வரும், குசலம் விசாரிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதையும் மீறி இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்ல வர. நம்மளுக்கு வியாபாரம் இல்லை, மெய் வியாபாரம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து. அது இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ உண்மையான செவி உணவு என்ன அப்படின்னா, வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை பேச வேண்டும். அப்ப செவிப்படி உண்ட உணவு எல்லாம் யோக உணவாகாது. யோக உணவானாலும் ஆகும், நம் ஜீவனை நரகருக்கு, நான் சொன்னேனே அதெல்லாம் நரகருக்கு தள்ளும் நாச உணவானாலும் ஆகும். அப்போ தெய்வம் உத்தரப்படுறாங்க, சாலையாகி இந்த ஒரே எல்லையில் தான் உன் ஜீவ வாழ்விற்கு வேண்டிய செவி உணவை ஜீவேச மெய்கல்வியன், நம்ம அண்ணா சுந்தரசேகரன் அண்ணா பேசுறாங்க மெய்கல்வின்ட்டு, விளக்கங்கள் பெற முடியுன்ற உடனே ஒரு கேள்வி மனசுல தோணுது. அது என்ன சாலையில மட்டும்? நம்ம சாலைன்னா தெய்வம் உடனே நமக்கு பதில் கொடுக்குறாங்க, படார்னு தலையில அடிச்சு, ஏய் நீ சாலைன்னா அந்த முள்வேலி இட்ட இடம்னு நினைக்காதடா, அது ஒரு மெய்மேலி இருக்கு. உடனே இன்னொரு கேள்வி வருது, நாங்களே எங்க இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனையே இதுதான், இருக்கிறத வச்சு பாருங்கம்மா, இல்லாதது எதுக்கு தேடுறீங்க அப்படின்னா, இல்ல தெய்வம் நாங்க பார்க்கவே இல்லையே, தெய்வத்தை நம்ம கண்டு விசுவாசிக்கல, தெய்வம் அப்படி இருப்பாங்க இப்படி சொன்னாங்கன்னா அது முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம டைம் டிராவலா பண்ணி அங்க போயிட்டு வர முடியும் நம்மளுக்கு, அது நம்ம கையில இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க தெய்வம், நம்மளுக்கு வருகாலம் தீர்க்கம் அண்ணா அழகா பேசுங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க அழகா இருக்கு, சன்னிதானம் இருக்கு, திருச்சன்னிதி இருக்கு, நம்ம போய் அங்க உட்காந்து நம்ம தெய்வத்தை கூட நம்மளுக்கு அவங்க சொன்ன தோத்திரத்தை பாடலாம், வாக்கியங்களை சொல்லலாம். அது சரி சொல்லிட்டீங்க, அங்க போனா ஒரே கூட்டமா இருக்க, நீங்க ஏன் கொடி அன்னைக்கு போறீங்க, நீங்க ஏன் பொங்கல் அன்னைக்கு போறீங்க, நீங்க ஏன் கார்த்திகைக்கு போறீங்க, ஒரு நாளுக்கு முன்னாடியோ பின்னாடியே போனா அவ்வளோ ஒரு அமைதியான இடமா அது இருக்கும். அப்ப போய் உட்காந்து மத்த வந்த பாரவான்களுக்கு எல்லாம் 4 அடிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப போன வாரம் சமீபத்துல படிச்சேன் ஒரு நூல்ல, நம்ம தெய்வத்துக்கு மட்டும்தான் எலும்பு இலக தவம் இருந்ததுனால அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 அடி எல்லைக்குள்ள அவங்க உட்காந்து அமர்னாவே நம்மளுக்கு எல்லா அந்த ஜீவ கரண்ட் எட்டி பாயுன்றாங்க. அப்ப அதை நம்ம செய்யலாம்ல, ஆனா நம்ம சௌகரிய சகதி கடல் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இன்னொரு கேள்வி மனசுல தோணுது, அப்போ வந்து சாலையில நம்ம தெய்வம் கொடுத்த 4 வேதம் மட்டும்தான் செவி உணவா, மத்ததெல்லாம் இல்லையானா நிச்சயமா இருக்கு. சொன்னாங்க நம்ம இவர் பாடலையா, நம்ம அண்ணா சொன்னாங்க, என்னது நம்மளோட பெரியப்பா
வடலூர் வள்ளல் பிரான் பாடலையா 6ஆம் திருமுறை எப்படி இருக்கு, மாடத்திலே கூடத்திலே என்னென்ன கண்டன்றது எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க போன வழியெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருமந்திரம் இல்லையா, நம்ம திருவாசகம் இல்லையா, எல்லாம் இல்லையா தான் எல்லாம் இருந்தது. ஆனா எது வரைக்கும் அது எனக்கு 53 வயசு, கவர்மெண்ட் சர்வெண்ட், கெஸ்டட் ஆபீசர், எது வரைக்கும் 58 வயசு ஆகி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா அம்மா அந்த பச்சை பேனை கொடுத்துட்டு வாமா, நீ போயிட்டு வாமா, டாட்டா பை பை தான். இல்ல நான் அதே படிப்பு தானே படிச்சேன், அதெல்லாம் என் நினைவுல இருக்கேன், நான் ஏன் சைன் பண்ணக்கூடாது, நான் கெஸ்டட் ஆபீசரா இருந்தேன்னா அந்த 58 வயசு வரைக்கும் தான். அதே மாதிரி அந்த பாரவான்கள் தூளத்தலைவி இருந்த வரைக்கும் தான் அதுக்கெல்லாம் அந்த மகிமை இருந்து சக்தி. நம்ம அவர்கள் குறைவுபட பேசவில்லை, ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி இந்த விஷயம், குறைவுபட பேசவில்லை. ஆனா நம் தாயே ஏன் அம்மா அழகு நான் சொல்றேன், உடனே அமுதா இழந்த அப்ப எங்க அம்மா அழகுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன் அம்மா அழகு தான் நான் சொல்ல முடியாம, எங்க தெய்வம் எனக்காக கொடுத்ததுன்னா, பெரியப்பா சித்தப்பா பெரியம்மாலாம் இருக்காங்க, ஆனா அவங்க சொத்தெல்லாம் எனக்கு வராது இல்லையா, ஏன் அம்மா சொத்து தானே எனக்கு வரப்போகுது. அது மாதிரி நம்ம வேத நூல்களை நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா எல்லா வேதமும் வேதம் தான், எல்லா இதுவும் செவி உணவுனா அது எப்படி செவி உணவாயிடும். நம்ம அப்பா சொத்து தான் நம்மளுக்கு ஆகும்னா அப்ப நம்ம தெய்வம் இறக்கி வைத்த அந்த 4 வேத நூல்கள் மட்டும்தான், அந்த திருச்செயல் மட்டும் தான் நமக்கு செவி சுவையை தரும், செவி இன்பத்தை தரும்ன்றதை தர வேண்டும். அப்பதான் நம்ம கடை தேர முடியும், அந்த கைலாயத்துக்கு போக முடியும், அந்த சொர்க்கவதி வாழ்வை அடைய முடியும் என்று ஆணித்தரமாக நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுக்கு அதுதான் நம்ம தெய்வத்துக்கு செய்ய கைமாறா இருக்க முடியும். ஏதோ வந்தாங்க 20 நிமிஷம் அண்ணா சாலை சத்யா நான் கூப்பிட்டாங்க, நான் பேசுறேன் போறதுன்றது அது பிரத்தப்படியை நான் வாங்கிட்டு போறதுக்கு விரும்பல. நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அந்த செவிச்சுவை எதுல இருக்குன்னு சொன்னா எவ்வளோ பேர் கொடுத்துருக்கலாம், எல்லாம் வடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம 4 வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு வாசகமும், ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு வார்த்தைகளும் செவிச்சுவை தரக்கூடியது செவிசுவை. அதுதான் நம்மளுக்கு செவிசுவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், நல்லா நம்ம நினைவுல ஊற வச்சிருக்கணும். அப்போ அடுத்ததா இந்த வாயுணவு எது அனித்திய தூளத்தை வளர்க்குதுன்னு சொன்னாங்க. அப்ப தெய்வம் உத்தரவு பண்றாங்க, செவி உணவை யார் கையில் தரணுமோ அவங்க கிட்ட இறைவன் தந்தாச்சு. அவங்க எல்லாம் சரி பார்த்துட்டாங்க. அம்மா எப்படி எல்லாத்தையும் குடைச்சி வாயில போட்டு பார்த்தாங்க, அது மாதிரி பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தந்திருக்காங்க. அண்ணாலாம் சாட்சி, அவங்க அதை உண்டதுனாலதான் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்றது. அதோட விட்டு இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லல, வரவங்களுக்கும் நீங்களும் கூட்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே காலையில 7 மணிக்கு என்ன படிக்கிறோம், நம்ம எல்லாம் காலையில 7 மணிக்கு என்ன சொல்றோம், மகா சங்கல்பம் என்ன சொல்லியிருக்காங்க தெய்வம், தொடர்ந்து கொள்வோர் எல்லாருக்கும் ஆண்டவர்களின் ஆசீர்வாதம் அப்படின்ட்டாங்க. அது நம்மளுக்கு அதாவது ஒரு பட்டா எழுதி கையில கொடுத்துட்டாங்க, யாருமே ஒன்னும் சொல்ல முடியாது, உனக்கு கையில இருக்கு, பாருப்பா எங்க தெய்வம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அதனால நம்மளுக்கு அப்போ செவி உணவு, செவியில் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம், செவியுடன் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நித்திய தேகம் எடுத்து வாழ்வதுதான் செவி உணவு பலன். அண்ணா பேசுறாங்க எத்தனை தூளம் அப்படிலாம் பேசுறாங்க, நம்ம வெளியவே இருக்கோம், இன்னும் இந்த தூள தேகத்துல இருந்து ஜீவ தேகத்துக்கு போவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இவங்க சொன்னாங்க, சரி ஜீவ சுவை உயிர் சத்யா சொன்னாங்க, அக்கா செவி உணவு தான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க ஜீவ சுவை கூட பேசிக்கோங்கக்கா அப்படின்னாரு அவரு. அப்ப நான் சொன்னேன், என் பொண்ணோட சேனல்ல ஜீவ அமுதுப்பா, நான் அந்த ஜீவ அமுதியை நான் பரிமாறிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னன்னா, இப்போ நம்ம செவி உணவு நம்ம பரிமாறுற நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எது மூலமா பரிமாறுறோம், அதுக்குதான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க, யமனிடம் கொண்டு போய் சிக்க வைப்பதும் உன் வாய்தான், அந்த யமன் பிடியிலிருந்து விலக்கி மீட்டு தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்த்து வைப்பது காரணமாக இருப்பதும் அதே வாய் தான். அதே மாதிரி இப்போ நம்ம செவி உணவுனா, இப்ப நான் இங்க முத்திப்பேரி எல்லாம் தெரிஞ்சதுனால நான் முத்திப்பேரி ஆட்டல, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட அதிகமா நம்ம குமாரி அக்கா பேசுவாங்க, மனப்பாடமா பேசுவாங்க, வாய்ப்பு கிடைச்சது நான் இங்க நிக்கிற, வாய்ப்பு இல்லை அங்க உட்காந்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம இங்க அதாவது நம்ம பேசுற அந்த பேச்சு, நான் பேசுறத நீங்க கேட்கறது மட்டும் செவி உணவு அல்ல. நம்ம போய் ஆலயத்துல சந்நிதி முனி உட்காந்து ஒரு தோத்திரம் பாடினோம், அது செவி உணவு தான். காலையில நம்ம வீட்டுல வேதத்தை திறந்து வச்சு படிச்சா அதுவும் செவி உணவு தான். ஏன் அப்படின்னா, ஆனா அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறாங்க தெய்வம், வாயில் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும், நீ வாயை மூடிட்டு முணுமுணுக்கு படிக்கிறது அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்போ செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும், அதன் பிறகுதான் அறிவு உணர முடியும். வாய் மூடிக்கொண்டு படிக்கிற பழக்கம், அதாவது அதை கிரகிற பழக்கம் இந்த மெய்வழி கல்விக்கு ஆகவே ஆகாதுன்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க, நந்தி அதாவது நன்மை பயக்குகின்ற தீ அப்படின்றாங்க. அது எங்க இருக்குதுன்னு சொன்னா, ஜலத்தினில் அக்னி உருவாய் இருக்குதுன்றாங்க. ஜலத்துல அக்னி நிக்குமா, அது எதனா தீ பிடிச்சதுன்னா தண்ணி ஊத்துங்கிறோம் நம்ம. அப்ப அந்த ஜலத்துல அக்னி உருவாய் நிக்குதுன்னா, அப்போ அது ஆண்டவங்களோட சிருஷ்டி எப்படியாப்பட்ட சிருஷ்டியா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தெய்வம் சொல்றாங்க, நீ அந்த ஜலத்துல அதுல மூழ்கி போறதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த தவம் ஏறணும், தவம் உன்கிட்ட விளையணும் அப்படின்றாங்க. அப்ப அந்த தவம் ஏறுவதற்கு
இவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீதி ஆகிய, நீதினா என்ன, நன்மை நீதி என்ன, அதாவது மரண குளிரை நீக்குகின்ற தீ தான் அந்த நீதி. அப்போ நீதியாகிய அந்த திருமேனியரின் திரு அடி நிழலில் நீ தங்கி செவி உணவு உட்கொள்ள வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்தது, அவ்வாறு இருந்தால் உன் பொய்மலங்கள் அனைத்தும் பொசுங்க பெற்று மெய் வீட்டில் குடியேற்ற பெறுவாய். நம்ம மெய்வழி பாலசிங்காரானந்தர் மாமாவுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் அவங்க வராங்க. இவன் அடுத்ததா ஒண்ணு சொல்றாங்க, தன்னறிவில் சாயறது அது தெய்வம் ஒத்துக்கவே மாட்டாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தன்னறிவில் சாஞ்சோன்னா என்ன ஆகும்னா சௌகரிய சகலத்துல போயிடுவோம். சௌகரிய சகல போனா மூச்சு துண்டாடிடும், அவ்வளவுதான். நம்ம படுற பாடு எல்லாம் தெய்வம் 4 வேதங்களை இறக்கி வணக்க முறைகளை எடுத்து வச்சு எல்லாமே எதுக்கு, அந்த மூச்சு வீணாக கூடாதுதான் அப்படின்றதுக்காக தானே. அப்போ அதாவது தெய்வம் அவர்களுடைய அருள் வாக்குகளை செவிப்புலன் வழியாக கேட்க கேட்க மூச்சு தானே அடங்குகிறது. செவிக்கு உணவாம் யோக பலனாகி அருளமதை அருந்த அருந்த மூச்சு இவன் அறியாமலே அடங்குவதால் ஆயுள் அதிகமாகிறது. அப்போ தெய்வம் அவர்களின் நூலை படித்தாலும் கேட்டாலும் அந்த பாடினாலும் மூச்சு அங்கு அடங்கும். திரும்ப அமுதா ஒரு சாரிமா நான் பாட போறேன். ஆசின் மாமரையாதி பூராதன மாசில்லாதனிகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடன தலை மனு ஓசை கொண்ட நடன தலை மனு ஈசனாகும் இயல்பெழு தோதுவா என்ற நமது குலதெய்வம் குரு கொண்டல் அவர்களிடம் செவியுணவு பருக பருக இவன் மூச்சு அடங்கி ஜீவன் வலுவடைகிறது. அவர்களிடம் அன்பு பெருகுகிறது. அந்த அன்பினால் இவன் சிவனாக்க பெறுகிறான். சிவனாயிருந்தவன் குருவாகி குரு பரனாகும் ஆகும் அளவதற்கு வளர்ப்பது எதுனா அந்த செவி உணவு தான், செவி அமுதுதான், அந்த ஜீவ சுவை தான், அந்த உயிர் சுவை தான். அப்போ ஆசானிடம் மறுபிறப்பு பிறந்த பின் அடிக்கடி செவி உணவு அருந்தவில்லை என்றால் உடனே எல்லாருக்கும் ஒரு கலக்கம். நம்ம எங்க பிறந்தோம், மறுபிறப்பு, நம்ம தான் தெய்வத்தை பார்க்கல. அந்த எண்ணத்தை விட்டு ஒழிக்கணும். நம்ம தெய்வம் எங்க இருக்காங்க, நினைவில் அல்லவா இருக்காங்க. தெய்வம் கேட்கிறாங்க, ரொம்ப பிளைனா சொல்றாங்க, நினைவல்லவா முத்தி அடைய போகிறதுன்றாங்க. திரும்ப திரும்ப நான் பார்க்கலன்னு என்ன அர்த்தம், அது மன உளைச்சல் காயலாயிடும் இல்லையா. நினைவுதான் முத்தி அடைய போகிறது. நான் எதனுடன் சம்பாஷி கொண்டிருக்கிறேன்னா உன் நினைவோடு தான் நான் சம்பாஷித்து கொண்டிருக்கேன். இதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா வீணா போய் சைத்தான்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கணும். எப்பவுமே வேதத்துல பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றது சிவனேன்னு இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விளக்கம் தேடி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்ஷனரியில பார்த்தா ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, காலையில ஜிபிஎஸ் எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு போட்டா நான் அது ரைட் இருந்து இது லெஃப்ட் இருந்தது. எங்க தப்பா போறோமோ அங்கிருந்து திரும்ப திரும்ப வழி காமிக்குது. அப்புறம் கார்னுடைய பிரிட்ஜ் எழுதிட்டு 11 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 11 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டு போறோம். ஏன்னா அது காமிச்சதுனால. தெரிஞ்சிருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எப்பா வாய் வழியா ஒருத்தக்கிட்டப்பா கும்படி பூண்டி போகணுமாம எங்க அந்த ஜிகே கல்யாணம் பண்ண கேட்டு அழகா சொல்லியிருப்பான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. இதை போட்டு அதனால விளக்கம் தேடி போனா அவங்கவுங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அது வழியா நம்மள கைட் பண்ணிட்டு நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு சேர முடியாம போயிடும். அதனால சிவனேட்டு மூல மந்திரம் சொல்லு போதுங்கிறாங்க. ரொம்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற, அவங்க சமைச்சாச்சு உன் கையில கொடுத்தாச்சு. அந்த பாதாம் அல்வால எண்ணெய் போட்டிருந்தா என்ன, சக்கரை போட்டிருந்தானா, ஸ்டீவியா போட்டிருந்தானா, வெல்லம் போட்டிருந்தானா, இனிக்குதான் சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். இது ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன். இன்னைக்கு பல பேர் கேட்டா போன் பண்ணுவாங்க, அக்கா அந்த அண்ணா இதை சொன்னாருக்கா, இந்த அண்ணா இதை சொன்னாருக்கா, நீ ஏப்பா அந்த அண்ணா கிட்ட போய் நீ கேட்ட, நீ வேத நூல் இருக்கா அதை எடுத்து வச்சு படி. இப்பெல்லாம் முன்ன காலத்துலலாம் அப்படி இல்லை. நான் போயிட்டு கோபி மாமா இருப்பாங்க, நம்மளோட வைத்திய மாமா இருப்பாங்க, சிவசெல்வ மாமா இருப்பாங்க, சொக்கலிங்க மாமா இருப்பாங்க. மாமா இதெல்லாம் என்னம்மா நூலை படி மனு என்னம்மா அது தெரியாத, நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் தவிர்த்து நான் இதெல்லாம் பேசுவேன். சிவசெல்வ மாமா சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியல, அதான் இவ்வளோ பேசுற, தெரிஞ்சா வாய முடிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்வம் புதுசா அந்த ஆர்வம் எப்படி இருக்கு என்னால ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்படி தோணும் நம்மளுக்கு. இது என்ன இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா அது தேவையில்லை. நான் என் அனுபவத்துல சொல்றேன், அதெல்லாம் தேவையே இல்லை. மூல மந்திரத்தை சொல்லு, மூல மந்திரத்தையாவது சொல்லி போதும்ங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கொடுக்குறேன்றதா. அப்ப நம்ம எதுக்கு வீணா போய் சைத்தான்களிடம் மாட்டிக்கணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மலிவா கிடைக்கிறது இந்த சைத்தான்களோட அட்வைஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது மெய்யில் இருக்குமோ இல்லையா சைத்தான் மாட்டிக்க கூடாது. பிறந்தோம் என்று 3 வார்த்தையை முடியக்கூடிய மனித வாழ்வில் இருக்கின்ற போது என்ன செய்தோம் தானே. அப்ப அந்த இருக்கின்ற போது சைத்தான்களிடம் மாட்டாம இருந்தாவே நமக்கு நல்லது. சொர்க்கபதி வாழ்வை நோக்கி போறோமோ இல்லையே இந்த இடம் தவறி போயிடக்கூடாதுன்றதுதான் நான் இந்த சபையில முத்தாய்ப்பா நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள். ஏன்னா ஒரு ஜீவன்
தவறி போறத கூட நம்ம தெய்வம் விரும்பவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும், ஒரு ஜீவன் தவறி போயிட்டாங்க. 10 பேர் மீட்படைறதோட ஒரு ஜீவன் தவறி போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப நம்ம ஜீவ சகோதரி தவறி போட, நாம் தான் நீ தான் நாம் அப்படிங்கிறாங்க. அப்படி போயிடலாமா? போக கூடாது இல்லையா? அதான் திரும்ப செவி உணவுக்குள்ள வந்துடலாம் நம்ம. அப்போ ஆசானிடம் மறுபிறப்பு பிறந்த பின் அடிக்கடி செவி உணவு அருந்தவில்லை எனில் ஜீவ தேகம் வளராது. அது சிக்கு பிடித்து விடுவதால் தேவ நிலையிலிருந்து நடுகி நரன் எல்லைக்கு போய் விடுகிறது. உன்னிடம் இருக்கும் அந்த பேசுனா புகழுடம்பின் பேரறிவனுக்கு ஆகாரம் குரு கொண்டல் அவர்களின் மாசரு ஆளவாய் நேர் நின்று அங்கிருந்து பொங்கி வெளியாகும் அருள் அமுதத்தினை உன் செவி புலன் கொண்டு மடுப்பதுதான். அதன் பலன் என்ன அப்படின்னா செவி, அதாவது திருவாக்குன்னு வச்சுக்கோங்க. ஆசான் முன் நின்றுனா தெய்வத்தோட திருவாக்கு. இப்போ ஒளிநாடல கூட கேட்க எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும், வேதம் ஆசான் திருமேனி அப்படின்னா வேதம்ல ஒளிநாடல் கேட்டா அது இல்லையா நம்மளுக்கு? அது நம்மளுக்கு புத்தி தராதா? ஒளிநாடல் கேட்டால் நமக்கு புத்தி தரதானே போகுது. அப்படி தெய்வத்தோட திருவாக்கு அதுதான் முக்கியம். அது ஏடுல இருந்தா என்ன, ஒளிநாடாவில இருந்தா அவர் திருவாக்கு நமக்கு முக்கியம், அவ்வளவுதான். அப்போ அவ்வாறு காலமெல்லாம் மடுத்தால் சாபா வரமாகிய வீடு பேரு உனக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. தெய்வம் உத்தரவுப்படுறாங்க, இந்த செவி புலன்றது நாக்கை விட 6 மடங்கு வல்லபம் உடையது அப்படிங்கிறாங்க. வந்த திருமறைகள் எல்லாம் புகழ்கின்ற அவிநாசி அப்பர் அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த வயிறுக்கு செவிக்கு உணவு நமக்கு கிடைக்குது. செவி உணவு வயிற்று, அதாவது அந்த உணவு மாதிரி 6 சுவை, அறுசுவை கொண்டதில்லை, 9 சுவை நவரசங்கள் கொண்டது அப்படிங்கிறாங்க. மனிதனிடத்தில் இந்த அல்ப வாழ்க்கைக்காக, இந்த தூல வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக கொடுத்தது இந்த நாக்கு ருசி. ஆனா அந்த செவி எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, காதை கொடுத்தது கர்ப்ப கோடி கால வாழ்க்கைக்குத்தான். அப்போ காதாகிய அறிவு, அதுல செவி உணவு எடுத்து அந்த அறிவு வயிறை நாம வளர்க்கணும். ஈசன் பற்றியே உன் செவிகள் சுவைத்து கழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஈசன் சக்தி உன் ஜீவனில் வளர்ச்சி அடைந்து பிரகாசிக்கும். நீயும் ஈசனை அடைவாய். செவி உணவு பருகாவிட்டால் யமனிடத்தில் நீ தள்ளப்படுவாய். செவி உணவு பருக பருக ஈசனுடைய அனுகிரகம், அண்ணாவோட டாபிக் வந்துருச்சு, அனுகிரகம் கிட்டும். அது கிட்ட கிட்ட மூச்சு துண்டாடுவது நிறுத்தப்பட்டு உன் சுவாசம் வெளியே போகாமல் தங்கும். சதா ஈசன் சுவையே செவிகளுக்கு விருந்தளித்து வந்தால் சுவாசம் கட்டுப்பட்டு நிஷ்டைக்கும் தவத்திற்கும் வழிவகுக்கும். அண்ணா வந்துட்டாங்க, என் டைம் முடிஞ்சிருச்சு. நிஷ்டை தவம் அப்படி ரெண்டு நம்ம வேற வேற நினைச்சுக்க கூடாது. நிஷ்டை தவம் அப்புறம் அந்த யோகம் எல்லாம் ஒரு பொருள் சொல்கிறே தான். ஜீவன் முக்திக்கு வேண்டியது நிஷ்டை, தேக முத்திக்கு வேண்டியது ஷாலை குழல் வணக்கம். தெய்வம் சொல்றாங்க, ஆசானுடைய முகத்தின் முன்பாக இருப்பதுவே நிஷ்டை நகை. முகத்தின் முன்புனா என்ன? எம்மை உன் நினைவானது உன் பால் இழுத்து வைக்க செய்வதுவே அன்புன்றாங்க. அந்த அன்பு தான் நமக்கு வேணும். மக்கா மதினா, நம்ம வாய் எல்லாத்தையும் உள்ள தள்ளுது, ஆனா ஒரே வாய் இந்த உலகத்துல வெளியே தள்ளிச்சு, அது மெய்யை தள்ளிச்சு. அந்த நான் எதுனா நம்ம ஆண்டவர்களுடைய நான் திருநா, அதுதான் மக்கா மதினா. இந்த உயிரை உனக்கு கொடுக்கப்பட்டதும் இந்த செவிப்புலனை கொடுக்கப்பட்டதும் எதுக்கு அப்படின்னு சொன்னா, பெரியோர்களின் வேத துணிக்கு நீ செவி சாய்த்து அதன் வழிபடி நடக்கத்தான். மனு மெய்குருவை அடைந்து அவர்களுடைய செவி உணவை பருக பருக என்ன ஆகும்னா, இந்த சிவத்துக்கள் நபுசுகள் நம்ம படிப்போம் இல்லையா? அதாவது 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் முக்கியம், 5 சிவ தத்துவம், 7 நம்மளோட நம்ம அமானிதம் கடன் வாங்கிட்டு 24 ஆன்ம தத்துவம். அந்த 7 தத்துவத்துல சிவத்துக்கள் நபுசுகள் எப்படி ஆயிடுச்சு, நபுசா ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தௌஹீது மக்காம்ல தெய்வம் அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்களா, பிறகு தெய்வ அருளால் சிவத்தாக மாறி, நபுசுகள்லாம் சிவத்தாக மாறி நமக்கு சிறப்பு அளிப்பவனாக மாறியது நம்மளுக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் தெய்வம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன்னா, மனிதன் வித்து, அந்த மனிதனின் வித்தோட தன்மை என்ன தெரியுமா? எது வந்தாலும் பத்தல பத்தல பத்தல. சைக்கிள் இருக்கா, மோட்டார் பைக், மோட்டார் பைக் இருக்கா, கார் இருக்கா, வீடு இருக்கா, டூப்ளெக்ஸ் வீடு, இப்படியே தான் போயிட்டு இருக்கா. அப்ப என்னன்னா, ஏனென்றால் அது அவன் தப்பு இல்லை, அந்த படைத்த வித்துன்னு தப்பு. அது என்ன வித்துன்னா சஞ்சீவி வித்து. அது என்ன வித்துனா முத்தான தேவ வித்து, பேரின்ப வித்து. அதுக்கு என்ன வகையில நீ சிற்றின்பம் கொடுத்தாலும் அதுக்கு பத்தவே பத்தாது. அதுக்கு தேவையானது எது அப்படின்னு சொன்னா பேரின்ப செவி உணவு. அது எங்க இருந்து வருதுன்னா, அப்ப தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அது எம்மிடத்தில் உள்ளது. எம்மிடத்தில்னா தெய்வத்திலும் உள்ளது. அதுவே எமது மை, அதுவே உண்மை, அதுவே ஆண்மை. உன்னிடத்தில் பெண்மை இருந்தால் நீ அதை அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஒரே ஒரு வாக்கியம், நீ மறுபிறப்பு புகழுடம்பு பெற்று, அதாவது பெற்றோர் எடுத்து அடுத்தடுத்து செவியுணவு பருகவில்லை எனில் வாயுண்ண வற்ற தூளம் சாவுதல் போல், அதாவது சொல்லுவாங்க உணவுற உடலுறும் உணவர உடலரும். அதே மாதிரி செவி உணவற்ற புகழுடம்பு போய் பொய்யுடம்பா மகனே உஜாருன்றாங்க. மண்ணுல ஒரு வித்தை போட்டா உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ஜீவ வித்து முத்தி வித்தாக விளைய வேண்டுமானால் தவ ஆவியாகிய அருள் அமுதை பெற வேண்டும். அதுவே செவி உணவு. அதாவது
குளவி சிறு புழுவெடுத்து கூட்டிலிட்டு ரீங்காரம் விட்டு சாதாரண புன்புழுவை குளவியாக புதுமாற்றம் செய்யுமென்னா அது பர்கரோ பீஸாவோ காஜு கத்திலியோ கொடுக்கறது இல்லை, ஒன்னே ஒண்ணு கொடுக்குது. அது என்னன்னா ரீங்கார துடி. புஷ்ன்னு ஒரு சவுண்ட், அதை நினைக்கிறச்சே அதுக்கு அப்படியே உடல்ல நடுங்கி. அந்த செவி உணவு தான் அந்த சாதாரண புன்புழுவை. அண்ணன் அழகா சொல்லுவாங்க விளக்கம் அதுக்கு. அந்த புன்புழுவை நம்மளோட சம்மந்தம் அண்ணா லாஸ்ட் டைம் கூட எங்க வீட்டுல வந்து அந்த சப்ஜெக்ட பேசினாங்க சபையில. அப்போ அந்த புன்புழுவை ஒரு பறக்கும் வண்டாக மாத்துதுன்னா அது எது மாத்துதுன்னு சொன்னா அது செவி சுனை மட்டும்தான் மாத்துது. புற தூய்மை எதனால விளையும் நம்மளுக்கு தெரியும், அது நீரால் அமையும். அகத்தூய்மை எதனால வரும் அப்படின்னா மெய்ஞான செம்மலின் வாய்மையாக வாய்மொழியை கேட்க வேண்டும். அப்பதான் ஜீவ வித்தை தேவ வித்தாக மாற்றி விளைவேற்ற அருளமத தேவாவியை செவி உணவு நமக்கு கட்டாயம் வேண்டும். அப்போ ஜீவனை வந்து நம்ம மண்ணில் போட்டா நம்மள இன்னைக்கு உலகாயுதம் பண்ணி பேசுறோம். அதுக்கு தெய்வம் வந்து எலும்பு உலக தவம் இருந்தாங்க. ஒரு வந்து பெண்ணை ஆணா மாத்துறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி ஒரு ஜீவ பிரியாணம் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் மண் தீன்ல பூமாதேவி காக்குறானா ஏன் அப்படின்னா அறிவடங்கிய பெட்டமாக ஆகிவிட்டது. ஏன் அப்படின்னா அது தெய்வத்தோட கருணை இரக்கம் கூட. செவி உமது உண்டதா செவி சுவை அறிந்ததா. அப்போ யமன் கையில் இருந்து ஒருவனை தப்பு வித்து எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத அந்த யமன் பதி எல்லையே யமன் கையை தட்டி விட்டு நம்ம அங்களை காப்பாத்துறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு அது திருத்தலம் ஆகிறது. அப்ப அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அந்த இடத்துல தான். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவன் நாமெல்லாம் மெய்யில் ஒட்டி இருக்க வேண்டும். அவர்களுடைய திருவாக்கு நமக்கு முடிஞ்சிருச்சுங்கன்னா சுவைப்பட இருந்து செவிச்சுவை தந்து ஜீவச்சுவை அருளியதை நாம் ஏற்றுக்கொண்டும் மடுத்தால் அவர்கள் அன்பும் இரக்கமும் நமக்கு கிடைத்து நமக்கு அந்த சாவா வரம் கிடைக்கும். அப்ப நாம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அண்ணா செவி உணவு கொடுத்தாங்க, அது செவி விருந்தாது. ஆனா நான் இந்த சபையில உங்க கூட பங்கிக்கிறதுக்கு வைக்கிற தலைப்பு என்னன்னா ஆன்மாவின் ஆனந்த அமுது. அது நம்ம வாய்க்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம், அந்த ஆன்மாவுக்கு ஒரு உணவு கொடுக்க வேண்டாம், ஒரு அமுது கொடுக்க, அது ஆனந்த அமுதாவே நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு தினம் தினம் அது அது நம்ம உண்ணணும்னா எது வரைக்கும்னு ஒரு கேள்வி வருது. அது எது வரைக்கும் அப்படின்னா அதாவது அதாவது எவ்வளவு நாள் இறுதி பரியந்த வரை அதை உண்ண வேண்டும். நிலைத்து நின்றவர்கள் நிச்சயமாய் வாய்க்கும் அந்த பரமபத சொர்க்கபதி வாழ்வு. மீண்டும் மீண்டும் முத்தி பேரரை தொடரும். நமஸ்காரம். சாரி, நான் 5 நிமிஷம்